போலூர் ஃபுட் கப்பில் இன்னைக்கு அரிசி அப்பளம் போட போகிறோம். வெயில் காலம் வந்துருச்சுங்களா, இன்னும் அரிசி அப்பளம். 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி. அரிசி நல்லா கழுவி நல்லா சுக்க காய வச்சுருங்க. நல்லா ஈர அரிசிலாம் இல்லை, வர அரிசி தான். நல்லா காய வச்சுட்டு ஜவ்வரிசி கழுவ வேண்டாம். ஜவ்வரிசி அப்படியே போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு அரைக்கை எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம் இல்லைங்களா, கட்டியா, அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசைய வேண்டியதுதான். நம்ம இதில் எக்ஸிபிஷனில் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த அப்பளம் தான் செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு மாவு பிசைச்சு நல்லா பிசைஞ்சு, ஏன்னா அப்புறமேட்டு நம்ம காரத்துக்கு மிளகாய் தண்ணி ஊற்றுவோம் வெந்ததுக்கு அப்புறம், அதனால கொஞ்சம் கட்டியாக பிசையும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை இட்லி ஆவியில் ஒரு 10 நிமிஷம், நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு இதில் இட்லி குண்டால வச்சு தட்டு போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் இடியாப்ப தட்டு இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் இட்லி தட்டுலேயே இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கிட்டேன் அந்த பிசைஞ்ச மாவை. இப்போ அடுப்பு நல்லா இதுவாகிடுச்சு, தண்ணி சுட்டு கொதிக்கிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிக்கணும், சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே வெந்துடும். நீங்கள் வைக்கிற மாவு பொறுத்து இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு இதுக்கு ஒரு கத்தியில் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாதே வருது. மாவு ஒட்ட இந்த மாதிரி திருத்திங்கன்னா கரெக்டான பதம். நீங்கள் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து இது கையிலே ஒட்டுறது. நல்லா மாவு வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த சூட்டோட கொஞ்சம் அழுத்தி பசி என்ன தொட்டுட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். ஏங்கில் ஒட்டாது. எடுத்து வச்சுட்டு தண்ணி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். இந்த தண்ணி தொட்டு இந்த உருண்டை கொஞ்சம் கல்லாட்டம் தான் இருக்கும். நான் கொஞ்சம் அழுத்தி தானே வச்சேன். இதுக்கு மேலே நம்ம மிளகா தண்ணி வேற ஊற்றணும். கொஞ்சம் குழம்பு வச்சுன்னா அப்புறம் மிளகா தண்ணி ஊற்ற முடியாது. அதுக்காக தான் கொஞ்சம் ஆறட்டுன்னு நல்லா கொஞ்சம் கூட பசி. இந்த மாவை தண்ணி தொட்டு எப்படி பாதிப்பதியாக இருந்துச்சுக்கோங்க, தண்ணி தொட்டு நல்லா இப்படி பசிக்கிட்டேன். ஏன்னா இந்த அளவு கட்டின்றது, ஏன்னா இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றுவோம் இல்லைங்களா, அதனால தான் இவ்வளோ கட்டியாக ஊற்றுறேன். இப்போ எல்லாத்தையும் ஊற்ற கொடுத்துரு. இதுக்கு தேவையானது பச்சை மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் உப்பு பச்சை மிளகாயும் வேட்டு அரைச்சிக்க. நீங்கள் வாயில் போட்டு பார்த்து கூட நீங்கள் இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிங்களா? இந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு ஊற்றுறோம்னா சவக்காது, வத்தரும் சவக்காது, காஞ்சி போகாது. இதனால ஒரு அரை பழத்துக்கு கொஞ்சம் எடுத்துட்டு அதை நீங்கள் வேணுங்கிறத பிடிச்சிக்கணும். தண்ணியாக இருக்குங்களா, அதனால தான் உங்களுக்கு கட்டியாக போகும். நீங்கள் குழம்பு போட்டிங்கன்னா அப்புறம் அப்பளம் வீணாக இதில் சிட்டிக்கு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயம். இந்த மாதிரி பாதியாக இருக்குதுங்களா, ரெண்டதை நல்லா பசிட்டேன். தேங்காய் தொட்டு நல்லா இந்த மாதிரி பசிட்டிங்கன்னா நல்லா வரும். ஏன்னா அந்த பச்சை மிளகா தண்ணி விட்டதுனால கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. ரொம்பவும் குழப்பம் ஆகிட்டீங்கன்னா கஷ்டம். இதெல்லாம் வருஷத்துக்கு இந்த பலகாரம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வறுத்து மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றேன். எக்ஸிபிஷன் எப்படி மிளகாத்தூள் போட்டு தராங்களா, அதே மாதிரி டேஸ்ட் வச்சு நல்லா 2 கை வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எல்லா மாவும் இப்படி உருட்டி வச்சுக்கணும். ஒரு தட்டு போட்டு முடிவு வச்சுக்கலாம், ஒரு கிண்ணம் போட்டு. இப்போ மைதா மாவு தான் தொட்டுக்கிறதுங்க. மைதா மாவு தொட்டுக்கிறதுங்க. அரிசி மாவு தண்டா இது மைதா மாவு தொட்டினா கொஞ்சம் இழுக்கிற பதம் வரும். நல்லா அழகாக நல்லா யூஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி நவுத்துற மாதிரியே நவுத்து. இது நீங்கள் வெயிலில் தான் போய் உட்காரணும்னா இந்த ஃபேன் காற்றுலேயே உங்களுக்கு காஞ்சிடும். நீங்கள் ஈவினிங் சும்மா டைமில் இருக்கும்போது இப்படி கூட செஞ்சு நீங்கள் ஃபேன் காற்று நைட்டில் ஃபுல்லாக ஃபேன் காற்றுல வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் வெயிலில் போய் வச்சுட்டு வரலாம். ஒரு நாள் காஞ்சா போதும். இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலில் ஒரே நாள்லே காஞ்சி. நீங்கள் எவ்வளோ மெலிசாக நவுத்துறீங்களோ அவ்வளோ மெலிசாக வரும். இந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி அரிசி பேப்பர் உங்களுக்கு
அது நல்லா கட் பண்ணிடுவாங்க. அரிசி கவரில் நான் போட்டுட்டேன். வெள்ளை பக்கமாக இருக்காது, திருப்பிக்கிட்டேன். திருப்பி உங்களுக்கு கல்லாட்டு இருக்குதுன்னா நீங்கள் மைதா மாவு தொட வேணாம். கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு தெரியுது, நவுத்தவே வரல, இந்த மாதிரி நகர்த்த வரல அப்படின்னா நீங்கள் மைதா மாவு தொட்டுக்கு. இது நான் இப்போ மைதா மாவு தொடாதே பண்ணுறேன். இன்னும் வேணும்னா நீங்கள் தொட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி பண்ணிங்கன்னு வச்சு கொட்டாது, பயமே இல்லை. நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் சீரகம் இதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்க, இது உடச்சிக்கும். இல்லைன்னா குட்டி குட்டியாக வரும். இப்படி எடுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும் அப்புறம். ஆனால் சீரகம் போட முடியாது, வேறு எதுவுமே போட. பச்சை மிளகாய் போட்டால் போட்டுங்க, இல்லையா வெறும் உப்பு போட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறமே வெறும் மிளகாத்தூள் மேலே தூவிட்டு வறுத்துட்டு மிளகாத்தூள் தூவிட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரியும் சாப்பிடலாம், இந்த மாதிரியும் சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மெலிசாக நவுத்தணும். நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே நவுந்து இந்த அளவுக்கு மெலிசா இருக்கும். சரிங்களா? இதுதான் கரெக்டான. இந்த மாதிரி நீங்கள் ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருங்க. நீங்கள் மறுநாள் காலையில் போயிட்டு ஒரு வேளை காஞ்சாலே போதும், நல்லா காஞ்சும். இதை நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அரிசி அப்பளம் சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 நாள் காஞ்சா போதும், நல்ல பரபரன்னு விட்டு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சிறு வச்சுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காய வைக்கூடாது, காஞ்சிச்சுன்னா செவந்து போயிடும். அப்புறம் ஒரே இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவே வரும். சரிங்களா? நம்ம எக் ஜூஸில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் நீங்கள் சும்மா சாதத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு கூட மேலே மிளகாத்தூள் தூவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.